பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். இந்த நாள் கூட இந்த நிகழ்ச்சி மூலியமாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திக்க கற்றுக் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். ஒவ்வொரு நாளும் ஏசப்பா நம்மோட பேசுகிறாருல, இந்த காலை வேளையில் அவருடைய வார்த்தைகளை கேட்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை காண்கிறீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளை கூட பார்க்கும்போது ஏசப்பா நம்மோட வேதத்திலிருந்து சங்கீதம் 29ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம், Psalm chapter 29 verse 11 வேதம் சொல்கிறது, கர்த்தர் தம் ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். ஆமென். இன்னைக்கு ஏசப்பா அவங்களே பார்த்து சொல்றார், நான் உன்னை பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறேன். ஆமென். இன்னைக்கு நம்ம சொல்லலாம்ல, ஐயோ தம்பி, நான் எவ்வளவோ ஆலிக்ஸ் குடிக்கிறேன், பூஸ்ட் குடிக்கிறேன், சக்தியானதை சாப்பிட்றேன், ஆனாலும் என் சரீரத்தில் ஒரு பலவீனம்ப்பா, அநேக வருஷமாக என் சரீரத்தில் இந்த பலவீனத்தினால எனக்கு ஒரு பலன் இல்லாமல் இருக்கிறேன், சோர்ந்து போயிருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏசப்பா சொல்கிறார், நான் உங்களை பலப்படுத்த போகிறேன். ஆமென். அதுதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தம் ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். ஆமென். இந்த வார்த்தை கேட்குற நீங்கள் தேவ பிள்ளைகளாக இருக்கிறீங்களே, நீங்கள் கர்த்தருடைய ஜனமாக இருக்கிறீங்களே, கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை பலப்படுத்துவேன். ஆமென். அதாவது நடக்கிற காரியங்களை குறித்து பார்த்து சோர்ந்து போயிருக்கிறீங்களா, மனக்குழந்து போயிருக்கிறீங்களா? ஏசப்பா சொல்கிறாரு, பயப்படாத, நான் உன்னை பலப்படுத்த போகிறேன். ஆமென். அதே போல் நீங்கள் சொல்லலாம், அநேக வருஷமாக என்னோட சரீரத்தில் இந்த பலவீனங்கள், எத்தனையோ டாக்டர்ஸுங்களை பார்த்துட்டேன், எத்தனையோ ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டேன், எத்தனையோ மெடிசன்களை நான் சாப்பிட்ருக்கேன், ஆனாலும் இந்த பலவீனம் என்னை விட்டு விலகலையே, இந்த சோர்வினை விட்டு விலகலையேன்னு. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அவர் உங்களை பலப்படுத்த போகிறார். எந்த இடத்துல நீங்கள் பலவீனமாக நிற்கிறீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை பலவானாய் கர்த்தர் மாற்றப்போ. ஏன்னா அவர் நம்மை பலப்படுத்துகிற தேவன். வேதம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு வார்த்தைபடி அந்த தேவன் சொல்கிறாரு, நான் உங்களை பலப்படுத்த போகிறேன். அவர் உங்களை பலப்படுத்தும் போது, தேவ பலத்தினால அவர் உங்களை நிரப்பும் போது, நீங்கள் எது செய்தாலும் கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் தருவார். ஆமென். உங்கள் சொந்த பலத்தினால செய்ய முடியாதது, உங்களுடைய சொந்த பலத்தினால நீங்கள் சாதிக்க முடியாதது, கர்த்தருடைய பலத்தினால, தேவ பலத்தினால நீங்கள் செய்யும் போது கர்த்தருடைய பலன் உங்களை நிரப்புமானால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தில் நீங்கள் ஜெயம் பார்க்கலாம். இன்னைக்கு ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஏசப்பா எங்கள் பலன் இல்லை ஆண்டவரே, உங்கள் பலத்தினால எங்களை நிரப்புங்கன்னு கேட்குமா. கர்த்தர் இந்த காலை வேளையில் தேவ பலத்தினால உங்களை நிரப்புவார். செபிக்கலாமா? ஆண்டவரே, இதுவும் இந்த காலை வேளையில் ஆண்டவரே பண்ணி எங்களோட பேசின வார்த்தையின்படி கர்த்தர் தம் ஜனத்துக்கு பலன் கொடுப்பான வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா, தேவ பிள்ளைகளாக எங்களுக்கு ஆண்டவரே அப்பா, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அப்பா, நீங்கள் பலப்படுத்தபடியாக நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே அப்பா, சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு உணர்நிலை கர்த்தர் இசப்பா பலப்படுத்துகிறாங்க. இசப்பா, தேவ பலத்தினால் நிரப்பி ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் நீங்கள் ஆட்கொள்ளபடியாக நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே. எங்கள் தேவன் அப்படி செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.